உனக்கு நீயே கதாநாயகனாக இரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களை எப்போவுமே எதிர்பார்த்து இருக்கிறத விட உங்களை நீங்களே நம்பி வாழ்கிறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். வாழ்க்கைங்கிற தத்துவத்தில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு தன்மானமுள்ள மனிதனாக இருக்க கற்றுக்கணும். அப்படி தன்மானமுள்ள மனிதனாக இருக்க கற்றுக்கிட்டா இந்த உலகத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்க முடியும். வாழ்க்கைங்கிற தத்துவத்தில் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை சிந்தித்து செயல்படணும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்களே முதல்ல நீங்கள் அழகானவங்களாக இருக்கணும். உங்களுடைய தேவைகளை எப்போவுமே நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிறருடைய தேவைகளுக்கும் நீங்கள் உதவிகரமாக இருந்தீங்கன்னா அற்புதமான கதாநாயகனாக நீங்கள் இந்த மண்ணில் வளம் வர முடியுங்கிறது தான் உண்மை. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறது உங்களுடைய தன்மானம்தான். அந்த தன்மானம்தான் உங்களை உண்மையான கதாநாயகனாக மாற்றும். யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுடைய குறையை சுட்டி காட்டாமல் மற்றவர்களுடைய குறையை பார்க்காம நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் மற்றவர்களை குறை சொல்லாமல் அதே நேரத்தில் உலகத்தை திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய பகையாளியாக மாறிடுவீங்க. இந்த உலகத்திற்கு உலகம் போகிற போக்கிலேயே அதையை நேசிக்க கற்றுக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லலாம் மொழியே, ஆனால் அதையை திணிக்கக்கூடாது. கருத்துக்களை சொல்கிறது உங்களுடைய கனவை, அதை எடுக்காதது அவங்களுடைய விருப்பம். ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் ஒரு உண்மையான கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்களே திருத்திக் கொள்வது தான் அற்புதமான மனிதனாக இருக்க முடியும். உங்களை நீங்களே திருத்தி கொண்டு அற்புதமான வழியில் நீங்கள் பயணம் செய்தால் நீங்கள் அழகான மனிதராக இந்த மண்ணில் வளம் வர முடியும். உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளாமல் உலகத்தை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு பகைதான் வருமே ஒழிய நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் திருந்தி உங்களுடைய குறைகளை சரி பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும்போது நீங்களே உங்களுக்கு ஒரு கதாநாயகனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கைங்கிற தத்துவத்தில் அற்புதமான இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு நீங்களே ஒரு மிகப்பெரிய வேலியை போட்டுட்டு உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய கட்டுப்பாடை வச்சுட்டு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு நிகரான மனிதர் வேறு யாரும் இருக்க முடியாது என்பது தான் உண்மை. கதாநாயகன் என்றால் எல்லோரும் ரசிக்கக்கூடியவர்கள். அப்படி நீங்கள் எல்லா விஷயங்களையும் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கும் போது எல்லோரும் உங்களை ரசிக்க கற்றுக்கொள்வார்கள், உங்களை ரசிப்பார்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான கதாநாயகனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. உண்மையான கதாநாயகனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.